வணக்கம் நண்பர்களே. நாம் நாளைக்கு கேரள லாட்டரியில் காருண்யா 535 அந்த ரிசல்ட் எப்படி வரும்னு ஒரு சின்ன கணிப்பு. இன்றைக்கி இவங்க கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கு 21ஆந்தேதிக்கு இவங்க கொடுத்த கெஸ்ஸிங்கு நேற்று 925 கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? 925 நம்ம 9-5 எடுத்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் ரிசல்ட்டு 5-4-2. சரிங்களா? இந்த 5 வந்து ஏ போர்டில் இறக்கி இந்த 5 -9 -5 4ல் இறக்கி இந்த 2 இப்படி இறக்கிட்டாங்க. சரிங்களா? இதுதான் இவங்க இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்கு, நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கு. நாளைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 6-3-8 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, கேரளாவில் மொத்தம் 2 போர்டு செட்டு வச்சுருப்பாங்க கையில் ரிசல்ட் அடிக்கிறதுக்கு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் அடித்தாங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்குரிய டிக்கெட்டு யாருமே பை பண்ணலை அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வந்து கேன்சல் பண்ணி அடுத்த ரிசல்ட் அடிப்பாங்க, 2வது ரிசல்ட் அடிப்பாங்க. அதனால் வந்து அவங்க கையில் வந்து 2 ரிசல்ட்டு கையில் இருக்கும், எப்போயுமே இருக்கும். டேட்டை கால்குலேஷன் பண்ணி 2 ரிசல்ட்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஒரு போர்டு இறக்குவாங்க, அந்த போர்டு டிக்கெட்டு யாரும் வாங்காமல் இருந்தாங்கன்னா 2வது போர்டு இறக்குவாங்க. அதனால் பெரும்பாலும் நம்ம கணிப்பு வந்து இவங்க கொடுக்குறதெல்லாம் ஃபஸ்ட்டு போர்டு என்ன இறங்கும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க கொடுக்குறாங்க கணிப்பு. அந்த கணிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அதில் ஒரு நம்பர் கூட வந்து மேட்ச் ஆகாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே தெளிவாக புரிஞ்சுங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் கணிப்பு மட்டுமே. நம்ம வந்து இது கண்டிப்பாக இறங்கும்னு சொல்லவே இல்லை, சொல்லவும் முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஒருவேளை இறங்கினா அது வந்து நமக்கு வந்து லாபம். அப்படின்ற நோக்கில் தான் நம்ம இதை பார்க்கணும். சரி, இவங்க கொடுத்த கணிப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 6-3-8 கொடுத்துருக்காங்க. நமக்கு டேட்டு வந்து 22/6. அதாவது 22 இங்கிலீஷ் தேதி, 6ங்கிறது மலையாள தேதி, அடுத்து நம்ம தமிழ் மாத தேதியும் கூட. ஆனால் அவங்க மலையாள தேதி மட்டும்தான் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த 6 வந்து ஃப்ரெண்ட்லேயும் வச்சு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 டிஜிட்டு சேமாக ஒரு டிஜிட் இறங்கிடுச்சுன்னா அதில் வந்து நம்பரை மாற்றி விட்ருவாங்க. ஒரே நம்பரை வச்சு அந்த இடத்துல வச்சு அடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஒரு டைம் வந்து 2 இறங்குற நேரத்தில் வந்து இடையில வந்து 2க்கு பதில் 7 வச்சு 2 7 இறக்குனாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே 2-1 பார்க்கும்போது 1ஆந்தேதி ஆக்கல 2-1 பார்க்கும்போது அந்த 2-1ஐயும் அப்படியே 0 ஆக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா 2 சைடில் 2 நம்பரு சேமாக இருக்கும்போது அதில் +1 போட்டு விட்டாங்க. அப்போ நாளைக்கு இவங்க அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து கெஸ்ஸிங்கு. ஆனால் கண்டிப்பாக இதில் 2 நம்பரு இருக்கணும். இவங்க கொடுக்குறது அப்படி தான் கொடுப்பாங்க. ஒரு சில நேரம் ஒரு நம்பர் கூட இருக்கும். நம்ம அதை கண்டுபிடிக்கணும். இப்போது இவங்க கொடுத்ததை வச்சு நம்ம பார்க்கும்போது 6 ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா 6 + 2 8 வந்து 6 வந்து ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டு 8 இறங்க வாய்ப்பு இருக்குது, ஏ போர்டு. சரிங்களா? அடுத்து வந்து 2க்கு வந்து +1 போடுவாங்க. இவங்க கணக்குப்படி அப்படி தான் இங்கே இருக்குது. இங்கே 3 இறங்க வாய்ப்பு இருக்குது, பி போர்டு. சரிங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க 6. இந்த 6க்கு வந்து இங்கே 6 வச்சுருக்காங்க. 6க்கு வந்து ஆப்போசிட் நம்பர் 9, 8 3 9 சி போர்டு. மொத்தத்துக்கு 8 3 9 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்னுடைய கணிப்பு. இவங்க நேற்று கொடுத்த கணிப்பு வச்சு நாம் வந்து இன்றைக்கி கணிக்கிறோம், நாளைக்கு எப்படி வரும் அப்படின்னு கணிக்கிறோம். அந்த கணிப்பில் வந்த ரிசல்ட்டு தான் இது. மற்றபடி இது கண்டிப்பாக இறங்குங்கிற அர்த்தமே கிடையாது. அதே மாதிரி மற்றவங்க கொடுத்தது பார்த்துடலாம். நம்ம அங்கே அவரில் என்ன பார்த்தோம்னா 8 3 9 பார்த்தோம், இறங்கும் அப்படிங்கிற வாய்ப்பு பார்த்துருந்தோம். இங்கே அந்த 8 இருக்குது. இந்த 8 வந்து ஏ போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏ போர்டு. அடுத்து பி போர்டு டைரெக்டாக 3 இறங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து சி போர்டு இந்த 3 + 6 = 9 இறங்க வாய்ப்பு இருக்குது. அங்கே நம்ம என்ன கணிக்கிறோமோ அது வந்து இங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறது மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேங்க, கண்டிப்பாக இறங்கும்னு சொல்லலை, கவனிச்சுக்கங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஏபிசியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா 8 3 9 இறங்கும்னு
இறங்கும் அப்படின்னு கணிச்சிருந்தோம். இவங்கக்கிட்ட இங்கே வந்து ஏ போர்டில் வந்து 8 கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அடுத்து இவங்க கெஸ்ஸிங்கில் இங்கே வந்து சி போர்டில் வந்து 9 கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? 8, 3, 9 இந்த இடத்துல எப்படி ஏபிசி இவங்க உட்காரும் அப்படின்னா 5க்கு +3 போட்டுக்குங்க. 5க்கு +3 8 உட்காருது. 6க்கு -3 3 உட்காருது. 8, 3, 9 வந்து அருமையாக உட்காருது. ஆனால் நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும்னு நம்ம பார்க்கணும். இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா 8 இருக்குது, 3 இருக்குது. இவங்க நேற்று 2 போர்டு தான் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 2 போர்டு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 8, 3 வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க கொடுத்ததில் நேற்று வந்து 2 நம்பர் 4 நம்பர் இருக்குன்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் இல்லை, 2 நம்பர் தான் இருந்தது. இங்கே வந்து 8, 3, 9 கன்ஃபார்ம் ஆகலை. ஒரே நம்பர் 9 மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. 8, 3க்கு வேறு கால்குலேஷன் இருக்கான்னு தெரியல, வாட்ச் பண்ணுவோம். இவங்க வந்து ஒரு சில நாள் வந்து அப்படியே டைரெக்டாக வச்சு பாஸ் பண்ணவங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இவங்கக்கிட்ட ஒரு போர்டில் வந்து 2 நம்பர் இருக்கும், அடுத்த போர்டில் 2 நம்பர் இருக்கும். அப்படி பார்க்கும்போது 8, 3 இங்கே கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு போர்டில் வந்து 9 வந்து கன்ஃபார்ம் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் இதுவாகண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து நேற்று 50% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க கொடுத்ததில் ஒன்றுமே ஒரு போர்டுமே உட்காரல. ஆனால் நாளைக்கு உட்காருமா? நம்ம கணக்குப்படி இங்கே 3 இருக்குது, 9 இருக்குது. சரிங்களா? உட்காருமான்னு தெரியல, பார்த்துக்கலாம். அன்பு நண்பர்களே, நாம் இப்போ சொன்னது ஃபுல்லாக வெறும் கணிப்பு மட்டுமே. இந்த கணிப்பு சாத்தியமா என்று ரிசல்ட் வந்தால் மட்டுமே தெரியும். நான் சொல்வது ஒன்று தான். நீங்கள் ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் எடுங்க. ஒரே டிக்கெட்டில் நம்மால் கண்டிப்பாக 4 டிக்கெட் கண்டுபிடிக்க முடியும். அப்படி உங்களுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிறதுலேயும் காசு செலவாகுது அப்படின்னா பார்ட்னர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா தான் செலவாகும், மொத்தத்துக்கே ஆகும். அப்படின்னு உங்களுடைய செலவை வந்து குறைங்க. அந்த லாட்ரிக்கு வந்து செலவை வந்து குறைங்க. நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண போகிறது உறுதி. நம்ம சேனலில் தொடர்ந்து கண்டினியூவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் 4 டிக்கெட் வச்சே தீருவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு நான் அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம 4 டிக்கெட் வைத்தே தீருவோம்.